சாலை போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள 2022ஆம் ஆண்டின் அறிக்கைப்படி இந்தியாவில் மொத்தம் 4,61,312 சாலை விபத்துகள் நடந்துள்ளது. இதில் 19% பேர் சாலையில் நடந்து செல்லும் போது இறந்தவர்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை சுமார் 1,181 சாலை விபத்துகள் நடந்துள்ளது. சாலைகளை பாதுகாப்பாக பயன்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் போக்குவரத்து சிக்னல்கள் மற்றும் ஜீப்ரா கிராசிங் மிக முக்கிய அம்சமாகும். புதுச்சேரியின் மையப்பகுதியில் அமைந்துள்ள 2 முக்கிய சந்திப்புகளான இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி சிக்னல்களில் கிரீன் வாக் சிக்னல் எனப்படும் பச்சை நடை சமிக்கை மற்றும் ஜீப்ரா கிராசிங் எனப்படும் பாதசாரிகள் சாலையை கடப்பதற்கான வரிக்கோடுகள் இல்லாததால் ஒவ்வொரு நாளும் பாதசாரிகள் சாலையை பயன்படுத்துவதில் ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். குறிப்பாக சில இடங்களில் ஜீப்ரா கிராசுகள் மங்கி கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிக்னலில் நிறுத்தும் போது ஜீப்ரா கிராசிங்கை கடந்து வாகனங்களை நிறுத்துகின்றனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சூழ்நிலைகளில் கிரீன் வாக் சிக்னல் மற்றும் ஜீப்ரா கிராசிங் இல்லாத போது பாதசாரிகளுக்கு குறிப்பாக முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாலைகளை பயன்படுத்தும் பொழுது விபத்துகள் ஏற்பட நேரிடும். இத்தகைய சூழ்நிலைகளில் சென்னை போன்ற பெருநகரங்களில் முக்கிய சந்திப்புகளில் கிரீன் வாக் சிக்னல் உட்பட்ட பயனுள்ள போக்குவரத்து அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டுமல்லாமல் வாகனங்களின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி விபத்துகளை குறைக்கும். இதேபோல் புதுச்சேரியில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து இடங்களிலும் ஜீப்ரா கிராசிங் மற்றும் கிரீன் வாக் சிக்னல் அமைக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறப்பு செய்திகளுக்காக செய்தியாளர் சந்திரா. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.